வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய வேலை ஒன்று நடந்திருக்கு. டீப் சீக் அப்படின்னு ஒரு சைனாவோட சேர்ந்த ஒரு ஏஐ. அது என்ன வேலையை பண்ணியிருக்கு, அது எப்படி ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. டீப் சீக் இது சைனாவை சார்ந்த ஒரு சேட்பாட். சேட்பாட்னா நம்ம சேட்னா நம்ம பேசுறது, சேட்டிங் பண்ணுறோன்னு சொல்லாமல் அது பாட் அப்படின்னா ரோபோ. ரோபோட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் பாட். அதுதான் சேட்பாட். இந்த சேட்பாட் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்எல்எம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல் அப்படின்னு பேர். அதாவது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேர்ந்தெடுத்து ஒன்றாக தொகுத்து அதன் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்கிறது. அதுதான் ஏஐ ட்ரைனிங் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அப்படியாக பல நிறுவனங்கள் செஞ்சிட்ருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐயோடது இதுதான் சாட் ஜிபிடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் மெட்டா அப்படின்னு ஒன்று, அதே போல் மைக்ரோசாஃப்டில் இருந்தும் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாடியூலை டெவலப் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் மட்டும்தான் தொடக்க காலத்தில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பக்கம் நமது கீழ் திசை நாடுகள்லேருந்து யாராவது இந்த தொழில்நுட்பத்துக்கு வந்தாங்களா அப்படின்னா யாரும் வரல. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது. அதுதான் பிரச்சனையே. அந்த ட்ரைனிங் மாடியூல்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆகக்கூடிய செலவு ஏகப்பட்ட செலவு. அதாவது உதாரணத்துக்கு இந்த நிறுவனங்கள்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது $250 பில்லியன் இதுவரை ஓப்பன் ஏஐயில் செலவு பண்ணியிருக்காங்களாம். அதோட அந்த எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு ஒரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதுவரை அவங்க செலவு பண்ணியிருக்க பணம் மட்டும் $250 பில்லியன். மில்லியன் இல்லை, பில்லியன். ஒரு பில்லியன்னா 100 கோடி. 250 இன்ட்டு 100 கோடின்னு வச்சுக்கிங்க, அதுவும் டாலரில். அவ்வளோ செலவு பண்ணி தான் இந்த ஏஐ டெக்னாலஜியை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் வருடத்திற்கு அந்த நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் $15-20 பில்லியன் வருஷம் இன்னும் செலவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த டீப் சீக் அப்படின்ற இந்த ஏஐ மாடல் இதுவரை அவங்க செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் $5 மில்லியன் தான். இவங்க பில்லியனில் செலவு பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிறது 5 மில்லியன் தான் சொல்கிறாங்க. இல்லை, அதை ரைவல் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இது வேணும்னே குறைச்சி சொல்கிறாங்க. இவங்க அவ்வளோலாம் இருக்காது, குறைஞ்சது 1 பில்லியனாவது இருக்கும் அப்படின்றாங்க. சரி, இவங்க சொல்கிற மாதிரி 1 பில்லியன் அப்படின்னு வச்சுருந்தா கூட கிட்டத்தட்ட ஓப்பன் ஏஐ செலவு பண்ண பணத்தில் 250 மடங்கு கம்மி. அப்போது இது கம்மின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த சேவையை குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியும். புரியுதா? அதாவது 1 மில்லியன் கொஸ்டின்ஸ் அந்த ஓப்பன் ஏஐயில் போயிட்டு நீங்கள் மெம்பர் ஆகலாம், பணம் கட்டி சர்வீசஸை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக டெமோ அப்படின்றதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் போய் ஏதாவது 1-2 கேட்டு பார்ப்பீங்க, வரும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களோட ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பணம் கட்டணும் அப்படிம்பாங்க. அந்த பணம் கட்டுறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மில்லியன் கேள்விகளுக்கு உன்னால் தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஒரு சேட்டுன்னு போயிடும். அதுபோல்
1 மில்லியன் கேள்வி 10 லட்சம் கேள்விகள் கேட்பதற்கு ஓப்பன்ஏஐ வாங்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $15. சரியா? அதே நேரத்தில் இந்த டீப்சீக் வந்து 1 மில்லியன் கேள்விகளுக்கு அவங்க வாங்குற சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $0.55, அதாவது 55 சென்ட். நம்ம பைசான்னு சொல்கிற மாதிரி வேணால் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் 55 சென்ட் தான் வாங்குறாங்க 1 மில்லியன் கேள்விகளுக்கு. அப்போது கிட்டத்தட்ட இவங்களோட சர்வீஸ் வந்து எப்படி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓப்பன் ஏஐலாம் பண்ணுறதை விட கிட்டத்தட்ட 30 மடங்கு விலை கம்மியாக இருக்குது. அதாவது டீப்சீக்கோட ரேட் மாதிரி ஓப்பன் ஏஐயோட ரேட் வந்து 30 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்போ என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் அடி வாங்கும். அடி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஓப்பன் ஏஐலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு மற்றும் பெரும்பாலான ஐரோப்பிய மொழிகளில் கேள்விகள் கேட்கப்பட்டால் பதில்கள் ஓரளவு துல்லியமாக வருது. ஆனால் மற்ற ஓரியண்டல் ஏரியா, இப்போ அரபிக்லேயோ தமிழ்லேயோ தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ ஹிந்திலேயோ கன்னடத்துலேயோ சைனீஸ்லேயோ கேள்விகளை கேட்டிங்கன்னா அந்த கேள்விகள் சரியான முறையில் பதில் வர்றது கிடையாது. தப்பாக தான் வருது. நானே போட்டு பார்த்தேன். ஒரு கவிதை எழுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இதை பற்றி தமிழில் ஒரு கவிதை எழுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏதோ ஜிபரிஷ் மாதிரி அடிச்சு விட்டுருந்தது. இதே இங்கிலீஷில் கேட்டோம்னா கரெக்டாக வருது. காதலிக்கு ஒரு கவிதை வர்ணிச்சு அவருடைய முக அழகை வர்ணித்து ஒரு கவிதை எழுது அப்படின்னு கேட்டோம்னா அது அழகாக வருது. இப்போ தமிழில் கேட்டோம்னா அவளின் கண்கள் மிக அழகு, கண்ணீர் 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 அப்படின்னு தான் வந்தது அன்றைக்கி ஒரு நாள் போட்டு பார்த்தப்போ. ஸோ இப்போ இந்த டீப்சீக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரீஜனல் லாங்குவேஜஸில் உள்ள விஷயங்களையும் துல்லியமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவு பரவாயில்ல. அந்த ஓப்பன் ஏஐ கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அதே போலவே இன்னொரு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வரும். அந்த வெஸ்டர்ன் லாங்குவேஜாக இருந்ததுன்னா பக்காவாக வருது. மற்றபடி உள்ள ஓரியண்டல் லாங்குவேஜஸ்க்கெல்லாம் வந்து அது சரியாக வரமாட்டேங்குது. டேட்டா கேட்டாலும் அதே மாதிரி தான், டேட்டாவும் சரியாக வர்றதில்லை. ஆங்கிலத்தில் அந்த டேட்டா அவைலபிளாக இருந்தால் மட்டும் சரியாக வருது, இல்லைன்னா வர்றதில்லை. ஸோ இது வந்து இன்னும் ட்ரைனிங்கில் இருக்குது. திஸ் இஸ் பியாண்ட் மை ஸ்கோப் ஆஸ் ஆஃப் நோ அப்படின்னு வருது. அந்த மாதிரி வருதுல்ல. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அக்யூரசி. எந்த அளவுக்கு அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாகவே இருந்தால் கூட ஓப்பன் ஏஐயோட அக்யூரசி வந்து 72% தான். 72% தான் அக்யூரசி வரும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். ஆனால் டீப்சீக்கோட அந்த அக்யூரசி அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 96% அக்யூரேட்டாக இருக்குது. இதையும் நம்ம சொல்லலை, அந்த துறை சார்ந்த வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. அட்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அதான் சொல்லியிருக்கிறாரு. இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய V3 அப்படின்ற இந்த வெர்ஷன் வந்து அவ்வளோ துல்லியமாகவும் கணக்கிடுது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாக அடி வாங்குது. யாருக்கு? இந்த ஓப்பன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனிகளோட ஸ்டாக்லாம் இருக்கு பாருங்க, அது பூரா பெரிய அளவில் அடி விழுது. இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவில் எல்லாம் அது பிரச்சனை இது பிரச்சனை ஆனால் போச்சு இப்போ போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே டீப்சீக் வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டையே காலி பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது எல்லாம் தாண்டி இந்த டீப்சீக்கோட நிறுவனர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை பொலிட்டிக்கல் சைனாவோட பொலிட்டிக்கல் அரங்கத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு அவரையும் வர வச்சிருக்கிறாங்க. இந்த டீப்சீக் லான்ச் ஆனதே எப்போ லான்ச் ஆகிருக்குன்னா இந்த ஜனவரி 20ஆம் தேதி தான் லான்ச் ஆகிருக்கு. இப்போ இன்னையோட 6 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 6 நாள்லேயே அதோட பயன்பாடு வந்து கண்ணாபின்னான்னு எல்லா பக்கமும் மக்களால் பாராட்டப்பட்டு விட்டது. அப்போது இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் எதிரொலிக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீப்சீக் என்னெல்லாம் செய்ய போகுது, எப்படியெல்லாம் இந்த உலகத்தின் முகத்தை மாற்றப் போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை சந்தேகங்கள் இருந்தாலோ கேளுங்க.
நானும் விரிவாக தேடி பார்த்து மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு காணொலியில் விரிவாக சொல்கிறேன். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.